வாங்க அன்பு துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் 15 வரைக்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். துலாமை பொறுத்தவரை காலபுருஷ சக்கரத்தில் 7வது ராசியாகவும் உங்களுக்கு எப்பொழுதுமே சுக்கிரனின் அருள் இருக்கும். அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் காணப்படுகிறார். துலாமை பொறுத்தவரை சித்திரை 3-4 பாதம், சுவாதி விஷாகம் 1-2-3 பாதம் என்று உங்களுக்கான கிரக நிலைகளில் நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியில் புதன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதியாக, பஞ்சமிஸ்தானத்தில் சனி, ரண ரூண ரேகஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, வக்கிரமாக லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேளையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே இதே போல் விரிவாக பார்க்கலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தின பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு டிசம்பர் 25, டிசம்பர் 26 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்பட வேலையில் உங்களுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் 4, 5 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 இந்த 3 நாட்களையும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. இப்போ உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாம். பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதையும் பார்த்தீங்கன்னா நேர்மையாக செய்ய வேண்டும் எண்ணமும், அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், ஆர்வம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கான சிறப்பாக இருக்குது. நேர்மை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும், அதே போல் ஒரு அதிகாரிகளாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கும் தான் இந்த துலாம் ராசி நேயர்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கும். பண வரத்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைகள் முழுதும் வெளிவரதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் செயல்களால் உங்கள் திறமைகள் மேலும் வெளியே வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த திறமைகளால் உங்களுக்கு பெயரும் புகழும் அந்தஸ்தும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பெயரும் புகழும் அந்தஸ்தும் உயர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சு திறமையால் நீங்கள் மேலும் மேலும் வெற்றிகளை பெற போகிறீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் சூப்பரான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சாதுரியமான பேச்சால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் கைகூடுற எண்ணம் இங்கே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதே வேலை பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நன்மைகள் அதிகமாக வர்றதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகமாக வரது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட பொருட்களையும் உடைமைகளையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அது களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் பொருட்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் பொருட்களை கையாளுறப்பையோ, அதே போல் நெருப்புக்கிட்ட நீங்கள் வேலை செய்கிறப்போ கொஞ்சம் கவனம் தேவை. இந்த கவனமானது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பணிகள் செய்ய வேண்டியிருக்கும். ஏன் இந்த கூடுதலான பணிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் புதிய ஆர்டர்களை பெறதுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆர்டர் செய்யறதுக்கான நேரம், காலம் இது உங்களுக்கு சரியாக இருக்கும். பணம் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இந்த கால நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கணக்கு வழக்குகளில் சரியாக இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அந்த பண வரத்தை சார்ந்து கணக்கு வழக்குகளில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கணக்கு வழக்குகளை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க இந்த கால நேரத்தில். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் வேலையில் கவனமாக செயல்படுங்க. வேலையில் கவனமாக செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு புதிய பதவிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த பதவிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளில் ஒரு தாமதங்கள் இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். இப்படி பொறுப்புகளும் வேலை பளுவும் அதிகமாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு
பொருளாதார நிலை, உங்கள் வேலை சார்ந்து பொருளாதார நிலை, பண வரத்து அதிகமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் நிறையா இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க செய்கிற விஷயம் நீங்கள் வந்து அதில் தலைமை ஏற்கிறீங்கன்னா அதில் இருக்க சாதக பாதங்கள் அது எப்படி செய்கிறாங்கிறத நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை வந்து சோதித்து பார்க்குறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்கள இந்த கால நேரத்தில் நீங்கள் அனுசரித்து போங்க. அப்படி அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அமையும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அமைகிற வேலையில் உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் நேரம் இது. ஏன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறிய விஷயங்களுக்கு கூட கோபங்கள் வரலாம். இந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியம். இப்படி கோபத்தை கட்டுப்படுத்துகிறப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும். அதே போல் நன்மைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நண்பர்களோட இல்லை உறவினரோட பேசுகிறப்போ கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அது தேவையில்லா பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து இருக்க சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதே போல் அடுத்தவர்களோட பிரச்சனைகளை தேவையில்லாத தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இதே போல் வந்து 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாற பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் இந்த கால நேரத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சிலையும் உங்கள் வார்த்தையிலையும் கவனம் தேவை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்கள் இனிமையான பேச்சுக்களால் காரியங்களை சாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனிமையான பேச்சுக்களால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த கால நேரத்தில் உங்கள் உடைமைகள் பொருட்களில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அது திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தனால உங்கள் உடைமைகள் பொருட்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை இங்கே செலுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பெண்களுக்கு இப்படி இருக்க வேலையில் அடுத்து கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஆன்மீகம் நாட்டம் அதிகமாகும். அதே போல் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் முடியும் எதிர்பார்த்துருப்பீங்க. அது முடியவே முடியாது இருந்திருக்கும். ஓரிரு வருடங்கள் கூட இழுபறியாக இருந்திருக்கும். ஆனாலும் அதுலேயும் வந்து உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வர வேண்டிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இந்த கால நேரத்தில் வந்து சேர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் செயல்திறமை இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். இந்த ஆதரவுகளால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலும் பெயரும் புகழும் இந்த கால நேரத்தில் பெற வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக செய்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு மேலும் வாய்ப்புகள் தேடி வரும். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது உங்களோட தொழிலை சார்ந்து அதிகமாக இருக்கும். அடுத்த அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்துங்க. அப்படி கூடுதல் கவனம் செலுத்துகிறப்போ உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தரும் விஷயமா அமையும். அது மட்டும் இல்லாமல் சுலபமாக நினைக்கும் காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் தாமதம் பிரச்சனைகளோட முடியும். ஆனால் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அரசு சார்ந்த துறைகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஆசிரியர் வந்து ஒரு படிக்கல்லாம் இந்த கால நேரத்தில் இருக்க போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்களோட பொறுப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கான சந்தேகங்களை எளிதில் வந்து ஆசிரியரிடம் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகங்களை அவ்வப்போது கேட்டுக்கோங்க. அப்படி கேட்குறப்ப என்னாகும்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து இது ஒரு ஏற்றங்களுக்கு உருவாகும். அதாவது மதிப்பெண்களை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புத்தகங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் உடைமைகளையும் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது ஒன்று உங்கள் கூடவே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா துர்க்கை, அதாவது அம்மனை நீங்கள் வந்து என்னென்னா எலுமிச்சை விளக்கு ஏற்றி வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்லேருந்து சாதகமான பலன்கள் கிடைக்கும்.
உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நிம்மதி அதிகமாகும். இப்படி வந்து துர்க்கை அம்மனை வணங்குறப்ப குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை ஞாயிற்றுக்கிழமைகளை வணங்க, அப்படிலாம் வந்து அம்மனை வணங்க. அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லை, அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இப்படி நீங்கள் அம்மனை வணங்குறப்ப என்ன ஆகுனா இன்னொன்று உங்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். நிம்மதி மட்டும் இல்லாமல் சந்தோஷம் பெருசாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த அம்மன் உங்களுக்கு தரப்போகிறாங்க. இப்போ உங்களுக்கான கிரக நிலைகள், பொது பலன்கள், பரிகாரங்களை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை சித்திரை 3, 4 பாதம் இந்த மாதம் எல்லா நன்மைகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தங்கு தடை தாமதங்கள் இல்லாமல் கிடைக்கும். இதனால் வந்து இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக பார்க்கப்படுறதுனால இந்த சிறப்பான காலத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாணவர்களை மட்டும் பார்க்குறப்போ உங்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க வேலையில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மதிப்பெண் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான உழைப்பை போடுங்க, அந்த உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை இருந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நோய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் வந்து ஒரு நன்மையும் ஏற்றத்தையும் பெரும் வகையாக அமைய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இதுவரை இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே உங்களுக்கு மனம் அமைதியாகும். இந்த அமைதியான மனதோட நீங்கள் பல்வேறு காரியங்களில் வெற்றிகளையும் சாதனைகளையும் செய்ய போறீங்க. தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி வந்து வருமானங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்பாராத வகையான அதிக வருமானங்கள் இருக்கும். அதே போல் உங்களுக்கு இதுவரை இருந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டு இப்போ வந்து ஒரு நிம்மதியான ஏற்றத்தோடு இருக்க வாழ்க்கையை நீங்கள் இங்கே வாழ போறீங்க அப்படிங்கிறதா இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு வழக்குகளை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே லாபம் அதிகமாக வரும். அப்படி அதிகமான லாபம் வர நேரத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால நீங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கிறப்போ வந்து அந்த பிரச்சனைகளை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை, அதே போல் இந்த கால நேரம் சுமூகமான வாழ்க்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மனைவி வகையில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் பண வரத்து, சொத்து வரத்து எல்லாமே இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கு தடையின்றி செயல்பட போகிறீங்க. வியாபாரம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருக போது. வியாபாரம் பெருகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான லாபங்கள் கிடைக்க போகுது. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டி பொறாமைகள் எல்லாமே அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அந்த போட்டி பொறாமைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத ஒரு எண்ணமாகவே உங்களுக்கு பாதி நேரத்தில் அந்த எண்ணமே உங்களுக்கு தலைக்குள்ளே ஓடிட்டு இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் இப்போ வந்து மாறப்போகுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கனால இந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே தானாக நீங்க போகுது. அப்படி நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த கால நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வந்து இந்த சிறப்பான கால நேரத்தை சிறப்பாக உபயோகப்படுத்திக்குவாங்க. அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷாகம் 1, 2, 3 பாதம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர வேண்டிய பணங்கள், அதாவது நிலுவை, நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு நிலுவையில் இருந்த அனைத்து பணங்களும் வரும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் பொண்ணா பொருளா மனையா வீடாக வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றங்களை எதிர்பார்த்திருப்பீங்க. இடமாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே எதிர்பார்த்த இடத்துக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடமாற்றத்தோட இன்னொரு நற்செய்தியாக உங்களுக்கு
பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க கால நேரத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்களும் நன்மைகளா இருக்க வேளையில, உங்கள் பிள்ளைகள் விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம், நேரம் இதுன்னு சொல்லலாம். குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ வந்து நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சம்பந்தம் தேடி வரும். நல்ல சம்பந்தம் தேடி வர்றது மட்டும் இல்லாம, இந்த கால நேரத்தில உங்களுக்கு திருமணம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும் உங்களுக்கு நன்மையும் நல்லதையும் தரும் விதமா அமையப்போகுது இந்த கால நேரத்துல. அதே போல உங்களுக்கு இந்த கால நேரத்துல நம்பிக்கையும், மனதைரியமும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த நம்பிக்கை மற்றும் மனதைரியத்தை வச்சு நீங்க எல்லா வகையான ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதேபோல உங்களை ஒதுக்கி வச்சவங்க, நீங்க வேண்டான்னு சொன்னவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை தேடி வருவாங்க. ஆனா அவங்கள ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லவர்களா, அவங்கள பத்தி சாதக பாதகங்கள இது பண்ணிட்டு அவங்களோட பழகுறத வச்சுக்கோங்க. அதேபோல இப்படி வந்து போனவங்க திரும்பி வந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவும், முன்னெச்சரிக்கையாவும் செயல்பட வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது. இதே போல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம இங்க சொல்ற நன்மைகளையும், நல்ல விஷயங்களையும் அப்படியே நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்களை ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கிறப்ப என்னாகும்னா, அந்த தடைகள், தாமதங்கள் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறப்ப என்னாகும்னா, அதோட தாக்கத்தையும், வேகத்தையும் குறைக்க முடியும். இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா, அம்மனின் அருளால், துர்க்கை அம்மனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, வர கஷ்டங்கள், இன்னல்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்மைகளும், நல்லதும் நடக்க நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில துர்க்கை அம்மனின் அருள் வேணும்னா, துர்க்கை அம்மனை விளக்கேற்றி வணங்குங்க அப்படிங்கிற ஒரு செய்தியோட நம்ம வந்து இந்த காணொளிய முடிச்சுக்கிறோம். மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.